பிரைஸ் த லார்ட். இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. And today is 16th July 2026, Thursday, வியாழக்கிழமை. காலை வேளையிலே உங்களை இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர். விசுவாசத்தோடு அவர் நாமத்திலே எதை கேட்பீரோ அதை நீங்கள் கட்டாயமாக நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் அவர் சொன்னால் செய்வார். வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்ன கர்த்தர், என் நாமத்திலே கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னவர், நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை நாம் பார்ப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 13வது வசனம். Revelation chapter 1 verse 13. And in the midst of 7 lampstands, one like the Son of Man, clothed with a garment down to the feet and girded about the chest with a golden band. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்புகே பொற்கச்சை கட்டியிருந்த ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அல்லேலூயா. நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கசை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரன் சொல்ல, அவரை போல ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். எப்படி அந்த காட்சி அவருக்கு தோன்றுகிறது? 7 குத்து விளக்கு, அது நடுவிலே பிரகாசிக்கிற ஒரு மனுஷகுமாரன். அருமையானவர்களே, அவர் அங்கி நீல அங்கி தரை மட்டும் இருந்ததாகவும், அவர் மார்புக்கு மேலே, அப்படி என்றால் மார்புக்கு ஒரு ஒரு பொற்கசை தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த கவசத்தை அவர் அணிந்திருந்ததாகவும் அவர் காட்சி அளித்திருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தானியேல் இந்த மாதிரியான தரிசனத்தை அவர் காணுகிறாரு. சிமிலரி விஷன் Daniel had of the glorified Jesus Christ. Daniel 7:9, 10, 5 and 6. தானியேல் 7:9, 10, 5, 6 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். தானியேலுடைய தரிசனம், ஆண்டவரை பற்றியான ஒரு தரிசனம். அருமையான, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், ரெவலேஷனை குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. there is a lot of commentaries. பட் நான் வசனத்தை எடுத்து உங்களோடு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் விளக்க விரும்புகிறேன். I try to avoid controversial theories as well as prediction about the future. People will predict, இப்படி இருக்கும், அப்படி நடக்கும், இப்போ வரப்போகிறார், அப்போ வர, அதெல்லாம் நான் முயற்சி செய்யாமல், அது என்னுடைய வேலையும் அல்ல. வசனத்தில் இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டு வசனத்துக்கு ஏற்றவாறு நாம் இந்த நாட்களிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We are living in the last day. நாம் கடைசி நாட்களிலே வாழ்வதனாலே வசனத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் எனக்கு அழைத்து, நான் உங்கள் செய்தியை கேட்குறேன், தியானிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறதை நான் கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆவியானவர் தொடர்ந்து உங்களை இந்த கடைசி நாட்களிலே பலப்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முக்கியமான காரியங்களை அவர் சொல்லி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சபை எப்படி இருக்க வேண்டும், அதற்கு முன்பதாக அவருடைய அதிகாரத்தை, the authority that Jesus Christ have. அவர் தானே இந்த உலகத்தின் நியாயாதிபதி, இஸ் a judge, நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ யோவான் அதை வெளிப்படுத்துகிறார், எப்படிப்பட்டவர் அவர். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து வசனத்தை தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் அருமையானவர்களே, மனித வாழ்க்கையிலே நிச்சயமாக மேடு பள்ளம், கஷ்டம், மகிழ்ச்சி, துன்பம், வேதனை, வியாதி, தோல்வி, வெற்றி எல்லாம் இருக்கும்.
ஆனால் ஆண்டவர் கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து அவர் வசனத்துக்கேற்றமாறு வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாதானுங்களே. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். ஏசு அதை தான் சொன்னார். நீங்கள் நல்ல மரமாக இருந்து ஆண்டவருக்கு மகிமையாக கனி கொடுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைய வல்லமையான கிருபை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, துதிகன மகிமைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் வார்த்தையை தியானித்து அது உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.